உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47, 48, மத்தேயு 25, 29. நீ மனமகிழ்ச்சியோடு பழிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவையான போன நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாவத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு ஒருவனை அனுப்பும் சத்தங்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மற்றும் இரும்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். மத்தேயு 25, 29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறதையுமே இப்பொழுது எங்களோடு பேசும், நீ எங்களோடு இடைப்படும். கத்தடி சத்தம் கேட்கும், சித்தம் செய்யும், உதவி செய்யும். பரிபூர்ணத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிற பொழுது ஆண்டவர் உள்ளவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர், பரிபூர்ணத்தை அடைசி ஆண்டவர். இந்த பரிபூர்ணத்துக்கு அடுத்த நிலைமையை படியை இந்த நாள் தியானிப்படி கத்தர் உதவி ஸ்தோத்திரம். கத்தர் பேசி விடுகிறோம். கத்திருக்கிற வாலிச்சு துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். ஒவ்வொரு கதா வார்த்தையினால் நிரப்பி அனுப்பும். கத்துடைய கரம் அழிச்சு வசனம் கேட்குற பிள்ளைகள், வசனம் சொல்கிற அடிமை எல்லாரும் பலப்படுத்தி பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர், இல்லாததிலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்கிற ஆண்டவர். ஆண்டவர் உள்ளவனுக்கு கொடுக்கிற பொழுது பரிபூர்ணத்தை கட்டளையிடுகிறவர். பொருளாதார காரியமும் சரி, ஞான காரியமும் சரி, அவனுக்கு எதிர்க்குதோ, திறமை இருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் அவனுக்கு எதிர்க்குதோ அது திரும்பமாய் உள்ளவனுக்கு கொடுக்கிறவர். பரிபூர்ணத்தையும் அடைய செய்கிற ஆண்டவர். தொடர்ந்து தேவசமத்தில் பரிபூர்ணம் அடைகிற பொழுது இந்த பரிபூர்ணத்துக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இந்த நாளில் ஒரு எதிரடியான காரியங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் அதில் நேர்மறையான கருத்தை, நேர்மறையான அந்த ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். திரும்பவும் வாசிக்க 47, உபாகம் 28, 47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், பரிபூர்ணத்தை கொடுக்கிற ஆண்டவர் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலம் சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாமே பரிபூர்ணமாய் இருக்கிற பொழுது நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் சேவியாமல் போனது நிமித்தம். அப்படி வார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த வார்த்தையை நாங்கள் நம்ம சபையார் என்ன செய்யணும்னா, இப்படி கொஞ்சம் வார்த்தையை திருப்பக்கூடாது, வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, மடக்கவும் கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த வார்த்தையில் இருக்கிற உள்ளா இருக்கிற மறை பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ பரிபூர்ணமாக இருக்கையில் உன் தேவனாய் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவிக்க வேண்டும். இதுதான் இதில் இருக்கிற உள்ளான ஆண்டவர் விரும்புகிற காரியம், தேவனுடைய சித்தம். நான் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன்னா, நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு 13ஆம் அதிகாரத்தில் என்ன வந்துருச்சுன்னா, அவனுடைய குடும்பத்தார் லோத்தும் குடியிருக்கிற இடம் தாங்க முடியல, அந்தளவுக்கு நினைச்சிருச்சு. பரிபூர்ணம், சொத்து சம்பத்து ஆஸ்தி, இந்த பூமியை தாங்க முடியலையா. அவ்வளவு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் பெருகிட்டு அவ்வளவு ஆஸ்தி. அப்போ பரிபூர்ணத்துக்கு மேலே பரிபூர்ணம் உண்டாயிருச்சு. அதனால 2 பேர் நினச்சிட்டாங்க, நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் கூட ஆபிரகாம் பெருகிட்டே வரும். உலக பிரகாரம்னா ஆபிரகாம் பரிபூர்ணம் பெருகிட்டே இருக்கு. 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் நினைச்சிட்டாரு, சொந்தமாக சுயமாக மாம்சமாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனால இஸ்மவேலை பெற்றுக்கிட்டார். இப்போ இஸ்மவேலை பெற்றுக்கிட்டவர் 13 வருஷம் ஆண்டவர்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை. அதனால அழைத்த தேவன் உண்மை இல்லவர் அல்லவா. அழைத்த தேவன் இவன் ஒதுங்கினாலும் அவர் ஒதுங்கலை. திரும்பி வந்து, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொள், உத்தமனாயிரு. நல்லா கவனிக்கணும். பரிபூர்ணம் இருக்கையில், இந்த பரிபூர்ணம் என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா, அநேக நேரங்களில் தேவனை தேடுவதை விட்டு விட்டு பெற்றுக்கொண்ட பரிபூர்ணம் அதை ஆராதிக்க வச்சிரும். கவனிக்கிறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யம் அதை ஆராதிக்க முடிய வச்சிரும்.
உள்ளான அர்த்தம் என்ன? நீ எனக்கும்பாக நடந்து கொள். சங்கீதக்காரர் தாவீது 16:8 என்ன சொன்னார்? எப்பொழுது எனக்கும்பாக வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற ஆஸ்தி, சம்பத்து, வேலை, படிப்பு, உயர்வு, உத்தியோகம், காரு, எஸ்டேட், பங்களா எல்லாம் விரும்புகிறீங்க. விரும்பலாம் உங்களுக்கு கிடச்சிட்டு, கிடைச்ச பிற்பாடு நீங்கள் இந்த பொருட்கள் மேலே கண்ணை வச்சிங்கன்னா உங்களுடைய அபிஷேகத்தை இழந்துருவீங்க. ஃபாதர் அருமையாக பாட்டு போட்டார். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். தேவசனம் காத்துக்குதே பிள்ளைகளே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு பரிபூர்ணமும் உங்களையும் தேவனை விட்டு பிரிக்குதா? ஜாக்கிரதை. தேவனை விட்டு பிரிக்குதா? எச்சரிப்பு. ஏன்னா எனக்கு கிடைச்ச வீடு என் கர்த்தர் கொடுத்தது, எனக்கு கிடைச்ச ஆஸ்தி என் கர்த்தர் கொடுத்தது, எனக்கு கிடைச்ச காரு, பங்களா, எஸ்டேட்டு எனக்கு கொடுத்தது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, எனக்கு கிடைச்ச வேலை, எனக்கு கிடைச்ச படிப்பு, எனக்கு கொடுத்த உத்தியோகம், எனக்கு கிடைச்ச வருமானம், எனக்கு இருக்கிற அசையும் சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இதை கர்த்தர் கொடுத்ததுன்னா நான் கர்த்தருக்கு இணையாக இதை வச்சேன்னா இப்போ நான் கர்த்தரை விட்டுட்டு யாரை சேவிக்கிறேன்? பொருளை சேவிக்கிறேன், விக்கிரகத்தை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. அப்போது நான் எப்படி இருக்கணுங்கன்னா, என்ன எது சம்பவிச்சாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, யாரைத்தான் சேவிக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஸ்தோத்திரம். காத்திருக்க தேவப்பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், ஆபிரகாம் வாழ்வில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கூடுதலாக வந்து இஸ்மவேலும் கிடைச்ச மாத்திரத்தில் இப்போது கர்த்தரை முன்னுக்கு வைக்கிற விட்டுட்டார். அதனால கர்த்தர் மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நட. அப்போ நீ யாருக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்க? இஸ்மவேலுக்கு முன்னாடியும் ஆகாருக்கு முன்னாடியும் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு முன்னாடியும் பிரியமா? அதுதான் நோ. தேவசர் காத்திருக்கிறது பிள்ளைகளை எச்சரிக்கை, ஜாக்கிரதை. தொழிலை உங்களுக்கு வாக்கி பண்ணுறாரா? கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றின் நன்மையை செஞ்சிருக்கிறாரா? பரிபூர்ணமாக இருக்கையில் நீ என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவி. இங்கே போட்டுக்கு சேவியாமல் போனது நிமித்தம். அதுக்கடுத்து எகென்ஸ்டான வார்த்தை. ஏறத்தாழ உபாவத்தில் 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களால் வாசிக்கிறதுக்கே மனசு வராது. ஆனால் அந்த வசனம் அடிக்கடி வாசிக்கணும். வாசித்தா தான் நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஜாக்கிரதையாக பயபக்தியோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்பி திரும்பி வாசித்து வாக்குத்தத்தை உடைமையாக்கி வேண்டிய வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை காட்டிலும் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது இருக்கான் எச்சரிப்பின் சத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சத்தத்தை திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடந்து வந்த பாதை, கடந்து வந்த கஷ்டங்கள், பாடுகள், கர்த்தர் காப்பாற்றின விதங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கணும். அப்படி எண்ணி பார்க்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாக இடறி போக மாட்டீங்க, நீங்கள் விழுந்து விடவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தரை நீங்கள் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல ஒரு பக்தன், நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பக்தன் யோபு. நீங்கள் பாருங்கள், வசதி வாசித்து பாருங்கள். நல்லா 10 பிள்ளைகள் சம்பூர்ணம், சொத்து பத்து சம்பூர்ணம், மனைவி சந்தோஷமாக இருக்க சம்பூர்ணம், எல்லாத்துலேயும் சம்பூர்ணம், வேலைக்காரி, ஒட்டகம், ஏறு, ஆடு, மாடு, கழுதை, சகலமும் சம்பூர்ணம். இப்போ என்ன செஞ்சான்? ஒவ்வொரு பிள்ளைகள் புசித்து குடிக்கும்போது கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராய்ச்சான். சரி, இப்போ அவனை விட்டு சொத்தும் போச்சு, பக்கத்து 10 பிள்ளைகளும் போச்சு. ஆனாலும் அவன் நினைச்சான் கர்த்தரை பணிந்து கொண்டான் இருக்கு வேதத்தில். இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம். இதுதாங்க கிறிஸ்தவ பண்பு. கிறிஸ்துவின் அன்பை அறியாத யோபு அப்படின்தானா? கிறிஸ்துவை அறிந்த தேவ ஜனம் விசுவாச பிள்ளை நாம் எப்படி இருக்கணும்? அதிலும் மேன்மையாக இருக்கணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஆபிரகாமை விட தாவீதை விட நம்ம பாக்கியவான்கள். எப்படி? ஆமென். அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அதனால நமக்கு பெரும் பாக்கியம். பாருங்க, அவங்களுக்கு சட்டத்திட்டம் கையில் எழுதி கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு சட்டத்திட்டம் கையில் எழுதி கொடுக்கும். நம்மகிட்ட தான் கணக்கு கூடுதலாக கேட்பார். எவ்வளோ பாக்கியம், மேன்மை பாராட்டல, மேன்மை பாராட்டம்ல.
அதை காட்டிலும் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டது ஏராளம். இதை ஏராளம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், என் கணக்கை கத்தட்ட ஒவ்வொருவனும் கணக்கு என்ன செய்யணும்? ஆண்டுடைய சொந்தத்தில் கிறிஸ்து நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாளை நிற்கணும். அப்படி நிற்கும் போது ஆண்டவர் கணக்கு ஒவ்வொருத்தரும் கேட்பார். அல்லேலூயா. ஒவ்வொன்றா அந்த 50ஆம் செய்ய நினைக்கிறாள் கடைசியில் ஒரு வசனம் இருக்குது. ஒவ்வொன்றா கண்ணு முட நிறுத்துவான். நான் என்னென்ன செஞ்சு எல்லாம் ஓடும், ரெக்கார்டு ஓடும். எப்படி வாசித்து பார்க்குறீங்களா? 50ஆம் செய்யத்தில் கடைசி வசனத்துக்கு முதல் வசனம் வாசிங்க. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை தீடி போடுவேன், ஒருவர் உங்களை விதித்ததில்லை. வாசி 21. இவைகளை செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டார். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். என்னென்ன சேட்டை செஞ்சியோ, கர்த்தருக்கு வரமா, சபைக்கு வரமா, தேவனுக்கு வரமா, என்னென்ன காரியம் செஞ்சியோ, உலகத்தில் செஞ்சப்பா அத்தனை என்ன செய்வாரா? உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஸ்தோத்திரம். அப்போ தான் தெரியும், ஐயோ இப்படிலாம் செஞ்சுருக்கேனா, இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேனா. தேவசனம் காத்திரு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமுதிரம் எல்லாவற்றையும் கணக்கு கேட்குற கத்திற்கு முன்னதாக ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்ல முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? எனக்கு எப்படி பரிமாணத்தை கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் பரிமாணத்தை கொடுத்துக்கிட்டு வர்றார். இப்படி பரிமாணத்தை பெற்றுக்கொண்ட நான் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை மாத்திரம் நினைச்சினோம். அந்த மனமகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது என்னது? அந்த களிப்புக்கு காரணமாக இருக்கிறது என்னது? எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இல்லாட்டா நான் அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அந்த மனமகிழ்ச்சியில் இந்த களிப்பில் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்கணும். இது இன்னைக்கு அநேகர் அதை விட்டுட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு வீடு இல்லை, தோட்டம்லாம் துறவு இல்லை, எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் எகிப்தில். ஆனால் யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி, மோசே இந்த ஜனங்களை வழிநடத்தி யோசுவாட்ட ஒப்படைச்சிட்டாரு. யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி கானானை சுதந்திரிக்க வச்சுட்டார். சுதந்திரிக்க வச்சு வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாம் கொடுக்குறார், பகிர்ந்து கொடுத்துட்டார். அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24 வாசிக்கிற பொழுது இந்த வசனம் அருமையான வசனம் சொல்லுது பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் கொடுத்தேன். நடாத திராட்சை தோட்டம் பலனையும் புசிக்கிறீர்கள். இவங்க இதில் போட்டு செங்கலை வச்சு சாந்து போட்டு பூசி வீட்டை என்ன செய்யல? கட்டலை. கட்டாத வீடு, அப்புறம் கட்டாத பட்டணம், அதுக்கடுத்து பண்படுத்தப்படாத தேசம். ஆண்டு சமத்தில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு, பண்படுத்தின தேசம் மாறி கிடச்சிருக்கு பாருங்க. அடுத்து நடாத திராட்சை தோட்டம். இவங்க வந்து நினைச்சில உழுது கள்ளப்பறைக்கு போட்டு வேலி அடைச்சி கோபுரத்தை கட்டி திராட்சை தோட்டத்தை நடலை. அப்புறம் ஒளிவ தோப்பு கிடச்சிருக்குது. எல்லாம் ரெடிமேட். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே என்னது? ரெடிமேடு. கடையில் போனால் ரெடிமேடு. அப்புறம் இப்போ என்னச்சுன்னா மழை காலத்தில் ரெடிமேடை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஆன்லைன் சாப்பாடில் வீட்டுக்கு எல்லாத்தையும் என்னச்சுன்னா கொண்டு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. முன்காலத்தில் வீட்டில் சமையல் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். இப்போது ஹோட்டலில் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க, எல்லாமே ரெடிமேட். அந்த காலத்திலே கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போது வீட்டை தேடி சாப்பாடு வந்துச்சு, நம்ம என்ன செய்யணும்? வாங்கி சாப்பிடணும். அப்படி தானே? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உனக்கு பரிவுரம் இருந்துச்சுல, நீ நடக்கலை, உன் அடுப்பை பற்ற வைக்கல, உன் வீட்டை தேடி சாப்பாடு. அப்போ நீ என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்தி சாப்பிடணும். சாப்பாட்டு காரியத்தில் சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறேன். உண்மையிலே உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும்போது எந்தெந்த காரியத்தில் பரிபூர்ணம்? உன் படிப்பில் பரிபூர்ணம் வந்துருச்சா? உனக்கு வேலை கிடைக்கல பரிபூர்ணம் வந்துருச்சா? உனக்கு வீடு, சொத்து, ஆஸ்தி, சகல காரியம் பரிபூர்ணம் வந்துருச்சா? சரீரத்துக்கு சுகத்தை கேட்டு கேட்டு நல்ல சரீர சுகம் பலன் கிடைச்சிட்டா? இப்படி ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் உனக்கு பரிபூர்ணத்தை கொடுக்குற பொழுது பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்ட நீ ஆவிக்கிற வளர்ச்சியில் உன்னத அனுபவத்துக்கு வருக நீ அதிலே கூட சில பெருமை பாராட்டி விழுகிற சூழ்நிலை வரும். எந்த ஒரு காரியத்தில் பரிபூர்ணம் அடைகிற பொழுது, பரிபூர்ணமாக இருக்கையில் நீ
மனப்பூர்வமாய் உன் தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னா சேவிக்க. இதுதான் கர்த்தர் விரும்புவார். இப்போ இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ இவர் சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சியா? இப்போ நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களை கொண்டு வந்த தேவனை நீங்கள் விட்டுட்டு திரும்பமாக நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவனை தான் நீங்கள் சேவிக்க போகிறீங்க அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். யோசுவா சொன்னார், நான் கர்த்தரை சேவிப்பேன், நான் என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கும், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க அப்படி கேட்குறாரு. அப்போ வந்து ஜனங்கள் பிரதித்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. 16 நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன விடாய் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றி நம்முடைய தேவனாய் கர்த்தர் தாமே. அதனால நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றாள். சரி, இவங்க சொன்னதும் சரி, யோசுவா சொன்னதும் சரி, இவங்க பதில் சொன்னதும் சரி. ஆனால் அவங்க நடந்துக்கிட்ட முறைமை என்ன? இவர் சொல்லிட்டு திரும்பி சொல்கிறாரு 19, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலம் ஆக்குவார். இப்போ பழையபடிக்கு சொல்கிறாங்க, அப்படி இல்லை நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், அப்படி இல்லை நாங்கள் கர்த்தரையே. ரைட், சொல்லிட்டாங்க, உண்மை. அடுத்து நடந்தது என்ன? நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்த்து பாருங்கள். ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நியாயாதிபதியும் ஆளுகை செய்யும் போதும் அந்த ஒரு கேப் வரும். ஒரு நியாயாதிபதிக்கு இன்னொரு நியாயாதிபதிக்கு என்ன செஞ்சிருவாங்க? உடனே அம்மோனிய தேவதைகளை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, மோவாபின் தேவதைகளை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க நடாத தோட்டம், பண்படுத்தாத நல்ல நிலங்கள், இவங்களுக்கு கிடைச்ச நல்ல வீடுகள், இவங்களுக்கு கிடைச்ச ஒளிவு தோப்புகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவங்க பரிபூர்ணமாக இருக்கிறனால கர்த்தரை சேவிக்கிற விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்த போல் உலகத்தை சேவிக்கிறாங்க. தேவச்சனமே, இந்த நாட்களில் இந்த வசனத்தை வாசிக்க நாம் இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கணும் என்பதை இந்த வசனத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு நடந்தது என்ன? பின்னாட்களில் கர்த்தர் சொல்லி 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 பார்த்தார். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 18 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கர்த்தரை விட்டுட்டதுனால அசீரியாவுக்கு அடிமையாக போயிட்டார். 2 ராஜாக்கள் 24 அதிகாரத்தில் 25 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களை கர்த்தர் பாபிலோனுக்கு அடிமையாக விட்டு போட்டார். காரணம் என்ன? பரிபூர்ணமாக இருக்கையில் கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம். அந்த வசனத்தில் தொடர்ச்சி போடுது. 47 வாசம் 48 போட்டிருக்குது. அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாபம் 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 சாபமாக தவறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவாயிட்டான். நல்லா கவனித்து பாருங்கள். சவுல்கிட்ட இருக்க நல்ல பண்பு என்ன தெரியுமா? முதல்ல இருந்த நல்ல பண்பு சொல்லுங்கள். அதாவது தாவீதுக்கு முன்னாடி சவுல ராஜா. இந்த சவுல்கிட்ட முதல் நல்ல பண்பு, அவங்க அப்பா கழுதை தேடி போங்கப்பான்னு சொல்லி அவனையும் வேலைக்காரனையும் அனுப்பிச்சிட்டாரு. அப்படி போகும்போது கழுதை கிடைக்கவே இல்லை. அப்போது சொல்கிறான், அவன் கூட இருக்கவன், எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார், ஞானசிஷ்டிக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டார் சொல்லிடுவார்னா. சவுல் என்ன சொன்னான்? ஐயோ, ஊழியக்கார்ட்ட போனால் காணிக்கையோட போகணும் ஐயா, நம்மகிட்ட காணிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை, ஊழியக்கார கனம் பண்ணாமல் இப்போ நம்ம ஊழியக்காரரை சந்திக்கிறது ஒரு நல்ல எண்ணத்தை பாருங்கள். இவனை கர்த்தர் நினைச்சிட்டாரு, கழுதை தேடினவனை ராஜாவாக்கிட்டார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிட்டார். இப்போ இவன் என்ன செய்யணும்? இவன்ட்டு நல்ல பண்பு என்ன செய்யணும்? உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி இவன்ட்டு நல்ல பண்பு என்ன செய்யணும்? பெருக்கி இருக்கணும். கொடுக்குற பண்பு என்ன செய்யணும்? பெருக்கி இருக்கணும். இவன் அதுக்கடுத்து அமோனிட்ட யுத்தத்துக்கு போகிறான், அதுக்கடுத்து பெலிஸ்தர் யுத்தத்துக்கு போகிறான், அதுக்கடுத்து அமலேக்கியர் யுத்தத்துக்கு போகிறான். கவனிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி யுத்தத்துக்கு போகிறப்பெல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றான். யுத்தம் சொன்னாவே ஜெயிச்சுட்டு என்ன கிடைக்கும்? கொள்ளை கிடைக்கும். இந்த தாவீதுட்ட ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா?
யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது கொள்ளையடிச்சிட்டு வருவான். இதை பகிர்ந்து கொடுப்பான். இதை கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை கொண்டு போடுவான், சேர்த்துருவான். அல்லேலூயா. இந்த சவுல்கிட்ட இந்த நல்ல பண்பு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அது என்னச்சு, நான் நாளடைவில் இல்லை போச்சு. குறைவாக இருக்கிற பொழுது கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாங்க. இது நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறையை நம்ம மாற்றணும். ஆவிக்கிற வாழ்வை நடைமுறை நினைச்சணும், மாற்றணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லி சில நேரத்தில் தப்பிச்சிடுறோம். எல்லாம் முடியல, கொடுக்க முடியலன்னு இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். நம்ம கொஞ்சத்திலே உண்மை இல்லாட்டா நம்மகிட்ட எப்படி அநேகத்தை கொடுப்பாரு? நான் கொஞ்சத்திலே உண்மை கிடையாதுல்ல, அப்போ ஏன்ட்ட நான் அநேகத்தை பெற்றுக்கொள்ள எப்படி? இந்த சவுல் கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு சொன்னான் வேலைக்காரன். இது பரவாயில்ல, கொடுப்போம், நமக்கு இருக்கிறத கொடுத்துருவோம். பாருங்க, அது கொஞ்சம் கொடுத்ததுக்கு ஆண்டவர் சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக்கிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்து அவன் செயல்களை பாருங்க, கொடுத்ததாக சரித்திரத்தில் நமக்கு பார்க்க முடியல. போய் ஆடு மாடுகளை நல்லதை போட்டு அமலைக்கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்தான். அதை சொல்கிறான் சாமுவேல் காட்டுறதுக்கு, தேவனாய் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்துட்டான். ஆனால் உண்மையில் பலியிட கொண்டு வரல. ஏன்னா வசனம் சொல்லுது, சவுலும் ஜனங்களும் கொள்ளை மேல் பாய்ந்து முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நலமானதையும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொண்டு போட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ சாமுவேல் கேட்டதுக்காண்டி சொன்னால் தேவனாய் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தோம். இல்லை, தேவையில்லாத கொண்டு சாக்கு போக்கு சொல்லாது. கர்த்தருடைய சொன்ன காத்திரு தேவ பிள்ளைகளை, பரிபூர்ணமாக இருக்கையில் சம்பூர்ணமாக இருக்கையில் நான் என்ன செய்யனா மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் சேவிக்கணும். அன்று சமூகத்தில் இந்த தாவீது ஒரு நாள் அவன் ராஜாவாயிட்டான். ராஜாவானமே அவன் செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. 1-3 வாசிங்க. 2 சாமுவேல் 7 1 முதல் 3. இளைப்பாற பண்ணின போது, அதாவது பரிபூரணம் அடைஞ்சிட்டான். இளைப்பாற பண்ண போது செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். இப்போ என்ன செய்யறான், எனக்கு நல்ல வீடு இருக்குது, ஆனால் கர்த்தருக்கு கூடாரத்துக்குள்ள துணி, அதாவது கூடாரம்னா துணியில் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. துணிக்குள்ள அல்லது ஆட்டுத்தோல் இப்படி கம்பளம் இதுகளை போல தான் பொத்தி வச்சுருப்பாங்க. கூடாரத்துக்குள்ளே ஆண்டு உடன்படிக்கப்பட்டிருக்கு. நானும் கேதர் வர வீட்டில் இருக்கிறேன், இது சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வராது. ஆண்டு நான் ஆலயத்தை கட்டணும். நல்ல எண்ணத்தை பார்த்தீங்களா? அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், 1-3 வரைக்கும் வாசிங்க. பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடு கூடும்படிக்கு சீக்கிரமாய் அவர்களுக்கு அனுப்பி நம்ம தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம்மிடத்திற்கு கொண்டு வருவோம். அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தை, சவுலின் நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் நாட்டில் அது தேடவே இல்லை. அப்போது சவுலுக்கும் அந்த எண்ணம் இல்லை, சவுளுடைய ஜனங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. தாவீது பெட்டி தேவடி பெட்டி தேடி போய் என்ன கொண்டு வந்து அதை ஒரு கூடாரம் போட்டு வைக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தேவ பிள்ளைகளே, இந்த எல்லாவற்றையும் கொடுத்து இவனுக்கு கேதுரு மர வீட்டை கட்டி கொடுத்து இவனுக்கு நல்லா செட்டில்மெண்ட் ஆகிட்டான். இப்போ செட்டில்மெண்ட் ஆன பிறகு சார் போதும் அப்படின்னு நினைக்கிறார். இனிமேல் தான் கர்த்தரை பரிபூர்ணத்தில் கர்த்தரை நினைச்சணும், சேவிக்கணும், தேடணும். அல்லேலூயா. இந்த தாவீதுடைய காரியங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரமாக 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டு சாமுவேல் அந்த தாவீது செஞ்ச காரியத்தை வேதம் சொல்லி பாருங்க. 8:12 2 சாமுவேல் 8:12 வாசிங்க. அநேக காரியங்களை கொண்டு வரான், பொருட்களை கொண்டு வரான். இப்போ அதை எடுத்து என்ன செய்யறா, வெள்ளியோடும் பொன்னோடும்
கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடு பொன்னோடு கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். இன்னும் நீங்கள் வேதத்தை வாசிட்டே போது ஒவ்வொரு யுத்தத்திலையும் கொண்டு வர்றத கர்த்தருக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டே இருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சவுல் காரியத்தில் அந்த முதல்ல செஞ்சான் பார்த்தீங்களா? அதுக்கடுத்து நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அவன் அம்மோனியை முறியடிக்க போகிறான், அதுக்கடுத்து பெலிஸ்தர் முறியடிக்க போகிறான் மகனு சேர்ந்து, அதுக்கடுத்து அமலேக்கரை முறியடிக்கிறான். ஒவ்வொரு காரியத்தில் பாருங்கள், இந்த சவுல் இந்த காரியத்தில் ஜீரோவாக தான் இருப்பான். ஆண்டு சொல்கிற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அதாவது கர்த்தருக்கு கொடுக்குறத பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை பொன்னாலும் பொருளாலும் கனப்படுத்துகிற ஆராதனை செய்தல். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதும் ஆராதிப்பதும் இதுவும் ஆராதனா. ஆண்டவரை நீதிமொழியில் 3 அதிகாரத்தில் வார்த்தைப்படி கனம் பண்ணுவது என்பது அதுவும் ஒரு ஆராதனை தான். ஆமென். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம், நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம், என்கிட்ட இல்லை நான் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வது. கொஞ்சத்தில் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். இந்த கொஞ்சத்தில் நம்மள்கிட்ட இல்லைன்னா அநேகத்தில் உண்மை இருக்காது. அப்போ தேவ சமூகத்தில் அவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்டிப்பாக கர்த்தரை கனம் பண்ணணும், ஆராதனை செய்யணும். எப்போ பரிபூர்ணமாக இருக்க கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த சங்கீதக்காரர் தாவீது இல்லாத போது கூப்பிட்டார். 18:6 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 18:6 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ நெருக்கம் இருக்குதுன்னா அவருக்கு குறைவு இருக்குது, கஷ்டம் இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், ஜபா எப்படி இருக்க, நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம், நல்லா உட்காரு. வாலிய பிள்ளை எப்படி இருக்குது சர்ச்சில் ஆண்டு சமயம் நம்ம என்ன செய்கிறோம், இல்லாத போது என்ன செய்கிறோம், சோமலாவை என்ன செய்கிறோம், சோத்துக்காக ஜெபிக்கிறோமா, பரிச்சை வரும்போது என்ன செய்கிறோம், நல்ல மார்க் எடுக்கணும் ஜெபிக்கிறோமா, வேலை இல்லாத போது என்ன செய்கிறோம், வேலைகளும் ஜெபிக்கிறோமா, ஒவ்வொரு காரியம் ஜெபிக்கிறோமா, சுகமளவு சோத்துக்காக ஜெபிக்கிறோம், குறைவாக இருக்கும்போது நிறைவுக்காக ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய குறைவு கூட இருக்கும்போது நிறைவுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு காரியத்திலும் வளர்ச்சியாக ஜெபிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொன்ன வளர்ச்சி செய்கிறார், ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிறைவை கொடுத்து கொண்டே வருகிறார். இப்போ நிறைவாக இருக்கிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இவன் நெருக்கத்தில் இருந்தான், எப்பக்கத்தில் நெருக்கம், மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் தான், அவ்வளவு மரணத்து வரைக்கும் போயிட்டான், அடுத்து சாவுதான். ஆனால் அந்த நேரத்திலும் கர்த்தரை தான் சேவிச்சான். சரி, எல்லாரும் இல்லாத போது கர்த்தரை சேவிப்பாங்க, இது 100க்கு 100 உண்மை. இல்லாத கர்த்தரை கையேந்துவோம், கர்த்தருக்கு நமக்கு தொடர்பு இருந்துட்டு இதுக்கு 100க்கு 100. ஆனால் வந்த பிற்பாடு, நிறைவு வந்த பிற்பாடு, பரிபூர்ணம் வந்த பிற்பாடு, ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு, இப்போ ஆசீர்வாதிக்க தொடங்கின பிற்பாடு நமக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு என்ன? அல்லேலூயா. இந்த தாவீதுக்குள்ள தொடர்பு என்ன? அதைத்தானே வாசித்தோம். இவன் கேதுரு மர வீட்டில் நல்ல சௌக்கியமாக இருக்கிற பொழுது இப்போது யோசிக்கிறான், ஏசப்பா நான் இப்பேற்பட்ட சூப்பரான கேதுரு மரத்தில் செஞ்ச வீட்டில் குடியிருக்கும்போது உங்கள் உடன்படிக்கப்பட்டு திரையின் நடுவில் இருக்குது, திரைச்சிலைக்குள்ளே இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பில்டிங் சூப்பராக ஒரு ஆலயம் கட்டி ஆகணும் மனசில் எழும்புது. ஆண்டு நீ நினைக்கிற நல்லதாப்பா, ஆனால் உன் கை ரத்த கரப்பட்டுருச்சு, அதனால் வேண்டாம், உன் பிள்ளை காலத்தில் கட்டுவோம். ஆனால் நினச்ச நினைப்புக்கு நான் உனக்கு சன்மானம் கொடுக்க போகிறேன். நீ எனக்கு வீட்டை கட்ட நினச்ச, நான் உனக்கு வீட்டை கட்ட போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணங்களை பாருங்க, செய்கையை பாருங்க. நான் பரிபூர்ணமாக இருக்கும்போது என் எண்ணம் எப்படி இருக்குது, கர்த்தரோட வாஞ்சியா இருக்குதா? இல்லை. ஆகார் நல்ல ஒரு பிள்ளையை பார்த்துட்டா, இஸ்மவேல் சூப்பராக இருக்கான், இஸ்மவேலே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தா நான் தேவனை விட்டுட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இருந்தான், கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு வராமல் இருந்தான், நான் இன்னைக்கு ஆகாரில் பெற்ற பிள்ளை இஸ்மவேலை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், என் தேவனை ஆராதிக்கிற விட்டுட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிய சவுல் நாட்டில் தேடலை, நாம் என்ன செய்வோம், தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். தேடுற போது அவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறான். அப்படி நேரத்தில் மனைவி ஏசுகிறாங்க, அவன் ஆடலும் பாடலும் கிண்ணற வாசித்து மீனை முழங்கி பயங்கரமாக குதித்து ஆடுறான். மீகால் என்ன செய்கிறாங்க,
இஸ்ரவேலின் ராஜா அவமதிக்கிறாங்க, மனசில் அவமதிக்கிறாங்க. இது சாதாரண அற்ப மனுஷன் மாதிரி இருக்கியா? அவன் சொல்கிறான், உங்கள் அப்பாவோட தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட நான் நீசனாக கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தேவ சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, பரிபூரணத்தை கொடுத்த ஆண்டுக்கு முன்பதாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம். நாம் இந்த சொல்லுவாங்க ப்ரெஸ்டீஜ்னு சொல்லுவாங்க, இமேஜ்னு சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அப்படி நினைப்பாங்க. தேவ பிள்ளைகளே, இதை பார்த்தீங்கன்னா பரலோகம் நமக்கு தூரமாயிரும். இதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பரலோகம் தூரமாயிரும். பூமியில் சம்பூர்ணமாக இருந்துட்டு சம்பூர்ணமாக உழண்டு தெரிஞ்சு நினச்சினா பூமியில் சம்பூர்ணத்துறைய மடிந்து போயிடுவோம். அதுக்கடுத்து நித்தியத்தை அனுபவிக்க நமக்கு கஷ்டம். ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவப்பிள்ளைகள், நமக்கு இன்றைக்கி மழைக்காலம் என்றனால கொஞ்சம் லேட்டாக தொடங்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நேரமும் காணலை. என்றாலும் கடகடன்னு சில காரியங்களை பார்க்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நீதிமொழிகள் 38 வாசிங்க. அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம சில நேரத்தில் அதை ஒரு வித்தியாசமாக தியானிப்போம். இன்னைக்கு பாருங்க, அதை நம்ம ஆண்டு வித்தியாசமாக காமிக்கிறார். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்து அருளும். இந்த வார்த்தையை அநேக நேரத்தில் நம்ம அநேக முறை தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் நம்மகிட்ட வித்தியாசமாக பேச போகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தலும். ஒரு சிறப்பான ஒரு ஞானவான் எழுதுகிறார். இப்போது ஞானவான் சொல்கிறாரு, நான் பரிபூர்ணம் அடைச்சிட்டேன்னா கர்த்தர் யார் என்று என்ன சொல்வேன். அதனால் எனக்கு என்ன வேண்டாம்? பரிபூர்ணம் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உள்ளவன் எவனவனுக்கு கொடு, பரிபூர்ணம் அடை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரிபூர்ணம் வேணுன்றீங்களா? சாலமோன் மேலே பரிபூர்ணம் வேணான்றீங்களா? சீக்கிரம் சொல்லுங்கள். சகலத்திலும் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டு. சகலத்திலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் பூமிக்கிற வாழ்க்கையிலும் சாலத்து பரிபூர்ணம். ஆனால் உபாகமம் 28:47 படி பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கணும். அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். இப்போ பரிபூர்ணமாக இருக்கும்போது யார் ஆண்டவர், யார் கர்த்தர், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போ அவன் சொன்னால, பார்வன் சொன்னால, கர்த்தர் யார்? அவர் போய் ஆராய்க்கிறவங்களை ஏன் விடுதலை செய்யணும்? போ போ போய் வேலையை பாரு. நல்லா கவனிங்க. பரிபூர்ணத்தை கர்த்தரை கொடுக்குறான்னா, அந்த பரிபூர்ணத்தை எதுக்கு கொடுக்குறான்னா, கொடுத்த பிற்பாடு வாங்கின பிற்பாடு நான் என்ன சொன்ன, கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை சேவிக்கணும். இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு என்னச்சுன்னா மனம் இல்லை. ஏன்னா இந்த பரிபூர்ண கண்ணை என்ன செய்யுது? பரிபூர்ணம் என்ன செய்யுது? கண்ணை மறைக்குது. ஏன்னா முன்னுக்கு நிற்கிற என்ன நிற்குது? ஆகார் பெத்த பிள்ளை தான் நிற்கிது. அதனால என்ன செய்யுது? கண்ணை மறைச்சு கர்த்தரை விட்டுருச்சு. 13 வருஷம் கழிச்சு கர்த்தரை தேடி வந்த பிற்பாடு தான் எனக்கு முன்னாடி நட, அவனுக்கு முன்னாடி நடந்தில்லை, இப்போ எனக்கு முன்னாடி நடன்னு சொன்ன பிற்பாடு தான் அதுக்கடுத்து தான் மெய்யான ஆவிக்குரிய பரிபூர்ண வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், என் சொத்தும் என் சம்பத்தும் என் ஆஸ்தியும் அது தேவன் அல்ல, இது தேவன் கொடுத்தது. அது ஆராதனைக்குரியதல்ல. நான் என் தேவன் கொடுத்த பொருளை நேசித்தேன்னா விக்கிரக ஆராதனை. ஏன்னா எபேசிலையும் கொலோசினை வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை. எந்த பொருள் எந்த காரியம் கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருக்கு மேலே நான் அதை வச்சுட்டேன்னா அது நான் கர்த்தருக்கு கொடுக்குற கணம் கிடையாது, கர்த்தர் கொடுத்த பொருளுக்கு கொடுக்குற கணம். அதனால கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்படி தாங்க எசேக்கியா ஒரு நாள் நடந்துக்கிட்டான். எப்படின்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 எடுத்துக்கொள்ளுங்க. கடவுள் நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம். அந்த வார்த்தையில் பார்க்கிற பொழுது 27 to 30 வரைக்கும் இந்த வசனம் இப்படி வாசிக்கிறோம். சத்தமாக ஒருத்தர் கடவுள் வாசிக்கப்போ எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் தங்கவர்த்தங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சையும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். எவ்வளவு கொடுத்திருக்காரு பாருங்க. இவ்வளவு திரளான ஆஸ்தியை கொடுத்தனால இந்த எசேக்கியா சியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்தில் நேராக திருப்பினான். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. 31 வசனம் சொல்லுது, எல்லாம் வாய்ச்ச பிற்பாடு சம்பூர்ணம் எல்லாம் வாய்ச்சப்படு. பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனுக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். பரிபூர்ணமாக இருக்கும்போது ஏன் இருதயம் எப்படி இருக்குது? பரிபூர்ணமாக இருக்கு ஏன் இருதயம் எப்படி இருக்குது? நல்ல செட்டில்மெண்ட் ஆகிட்டேன், ஏன் இருதயம் எப்படி இருக்குது? இப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, நன்மைட்டு உலகம் இல்லை இப்படி கைவிட்டு சொன்ன ஆண்டவர், இதோ உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்கள் உங்களோட கூட இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாரா, கொஞ்சம் தனியாக நின்று பார்க்குறார். எசேக்கியா, இப்போ நான் உனக்கு தனியாக விட்டுட்டேன், உனக்கு சகலமும் ரத்தினங்கள் வெளியேறப்பட்ட கற்கள் எல்லாம் ஒன்று இருக்குது, விவசாயத்தில் ஆசீர்வாதம் செய்ததெல்லாம் வாச்சிருச்சு, உனக்கு இல்லை ஆசீர்வாதம். இப்போ நீ தனியாக நிற்கோ, நீ அதெல்லாம் பார்த்துட்டு அதையே மையப்படுத்துறியா, இல்லாட்டி அதை விட்டுட்டு அது இருக்கும்போதே எனக்கு மதிப்பு கொடுக்குறியா? தனியாக தனி நின்றுக்கிட்டார். கைவிட்டார்னு போட்டு கைவிட்டார் என்ன அர்த்தம்? கொஞ்சம் இரு. எப்படி? ஒரு வயசு பிள்ளை பிறந்து 10 மாத பிள்ளை ஒவ்வொரு ஸ்டேஜாக பருவமாக நிச்சயம் வந்து இப்போ நடக்கும்போது நிச்சயம் முதல்ல நம்ம அவங்க 2 கையும் பிடிச்சி நம்ம 2 கையை அவங்க 2 கையை பிடிச்சி நடத்துவோம். அப்புறம் ஒரு கையை பிடிச்சி இப்படி மெதுவாக நடத்துவோம். அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எடுத்து நினச்சிடுவோம், கையை விட்டுருவோம். காரணம் அவங்க தன்னை போல நடக்கணும். இப்போ எசேக்கியாவை கையை விட்டுட்டார் ஆண்டவர். இவன் என்ன செய்கிறான்? வசனத்தில் பாருங்க, 25 வாசிங்க. இது முன்னாடி எழுதப்பட்டுருச்சு, பின்னாடி முன்னாடி எழுதப்பட்டுச்சு. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஸ்தோத்திரம். எப்படியா? இந்த பொண்ணும் பொருளும் மனமேட்டிமையை கொண்டு வந்துருச்சு. மனமேட்டிமாய் ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதன் மேலும் எருசலேம் மேலும் கடும் கோபம் உண்டது. ஒரு நாள் இவங்கெல்லாம் ஆராதிக்கிறாரு, பரலோகத்தின் தேவனை போய் எட்டுச்சு. ஆனால் இப்போ பரலோகத்தின் தேவ கோபம் இங்கே வெளிப்பட்டு யார் மேலே வருது? அவன் மேல், யூதான் மேல், எருசலேம் மேல் கடும் கோபம் உண்டது. தேவ பிள்ளையே, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கையில் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்கணும். இப்போ நல்ல ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை சேவிக்காமல் போனீங்கன்னா அவர் தனியாக இன்னும் வேடிக்கை பார்க்குறாரு, இவன் சேவிக்கிறான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ரகசியம், உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும்போது எல்லாம் சொத்துலேருந்து சகலமும், பிள்ளைகள்லேருந்து படிப்புலேருந்து வேலையிலேருந்து ஆஸ்தியிலேருந்து வெளியேறப்பட்ட எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிச்சிங்கன்னா உங்களை தனியாக விடுவாரா? இன்னும் நான் உங்களுக்கு விளங்க பண்ணுறேன் கேளுங்க. எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அதனால நீங்கள் சேவிக்கும் போது உங்களை விட்டு தனியாக விடு போவாரா? அப்போ சேவிக்காமல் போனது நிமித்தமாக தான் தனியாக விட்டு வேடிக்கை பார்க்குறார். இவன் இந்த இதுவே நம்புறானா, இல்லாட்டி இதில் மேன்மையான இருக்கிற எண்ணெயை அவன் நேசிக்கிறானா? தேவச்சனமே ஜாக்கிரதை. நம்மளை கர்த்தர் தனியாக விடுறானா நம்ம ஆராதிக்கலன்னு அர்த்தம். ஆராதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் எப்படி நம்ம தனியாக விட முடியும்? விடுவாரா?
இன்னும் ஒரு நாள் விடவே மாட்டார். நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது, நான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது, நான் துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் துதிகளுக்குள் வாசம் செய்கிற ஆண்டவர். இந்த துதியை விட்டுட்டு வேற எங்க அவர் போக முடியும்? ஒரு கால் போக மாட்டார். என்னை தனியை விட அவருக்கு சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. தேவசனை காத்திருக்க பிள்ளைல நீங்க தொழுது கொண்டே சேவத்திரத்து கொண்டே சேவித்து கொண்டே மகிமைப்படுத்திக் கொண்டே துதித்து கொண்டே ஆராய்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை விட்டு அவர் விலக முடியாது, விலகவே மாட்டார். கண்களை பிடி சேவிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நாங்கள் போய் சேவிக்க வேண்டும். சேவையாமல் போனால் நாங்கள் அதுக்கு பின்னாடி இருக்க வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, வாசித்தா பயங்கரமான காரியங்கள் உண்டு ஏசப்பா. அப்படிப்பட்ட குறைவுகள், நஷ்டங்கள், சிறைப்பட்டு போனார்கள். அந்நிய தேசத்திலே ஜனங்களை அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். அந்நிய தேசத்தினுடைய விக்கிரங்களை அவர்கள் ஆராதித்தார்கள். என் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் சகலமும் பரிபூர்ணமாக இருக்க நாங்கள் உண்மையை சேவிக்கணும். உள்ளவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர், பரிபூர்ணத்தை உண்டாக்குற ஆண்டவர். பரிபூர்ணம் அடைஞ்ச பிற்பாடு இந்த நாளில் எங்களோடு பேசுகிறீங்க. பரிபூர்ணம் அடைஞ்ச பிற்பாடு பரிபூர்ணமாக இருக்கையில் எங்கள் கர்த்தரை மாத்திரம் தான் சேவிக்கணும். அநேக நேரங்களை நாங்கள் கர்த்தரை விட்டுட்டு அநேகத்தை சேவிச்சிடுறோம், உலகத்தை சேவிச்சிடும், மனுஷரை சேவிச்சிடும், பொருளாதாரத்தை சேவிச்சிடும். இல்லை ஆண்டவரை, அந்த காரியத்தை நாங்கள் விட்டுட்டு பரிபூர்ணமாக இருக்க கர்த்தரையே சேவிக்க உதவி செய்யும். கர்த்தரையே சேவிக்க உதவி செய்யும். ஆண்டு நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாவே உதவி செய்யப்பா. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் வசனம் சொல்ல அடிமை. என்ன உயர்வு, என்ன மகிமை, என்ன சம்பத்து, என்ன மேன்மை வந்தாலும் சரி, அது நடுவில் கர்த்தரை சேவித்து கொண்டே இருக்க, துதித்து கொண்டே இருக்க, ஆராய்த்து கொண்டே இருக்க, தேடிக்கொண்டே இருக்க உதவி செய்யும். எங்களை கடைசி வரைக்கும் நடத்தி நித்திய பேர்பத்திலும் எங்களை பிரவேசிக்க வைப்பீங்க. துதியான மகிமை மூக்கரூருக்கு எடுக்கிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவன்போடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.